ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லார் வீடுகளுக்குமே இந்த மாதிரி ஆறுமுக காவடி வந்து வீட்டுக்கு வரும். இதை தான் வந்து இன்றைக்கி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த 2 நாளாக சரியான காற்று. இந்த காற்று அடித்ததில் புளியம்பழம் நிறையா விழுந்தது நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரத்தில். அதுதான் வந்து பெருக்கி எடுத்து காய வச்சு இப்போ வந்து புளியை தட்டி எடுத்துகிட்ருக்கோம். நான் வந்து தட்டி தட்டி போட்டுட்டு இருந்தேன், பாப்பா வந்து கொட்டை எடுத்துகிட்டு இருந்தது. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ அளவுக்கு புளி வந்து சேர்த்துட்டோம். பின்னாடி ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து வேலை செய்யறதுக்கு வர சொல்லியிருந்தேன். பின்னாடி இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட இருக்க முள்ளெல்லாம் வெட்டி இந்த சைடு போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சைடு வீட்டில் இருக்கிறவங்க நிறைய ஆடு வந்து வச்சுருக்காங்க. அது வந்து எப்போ பார்த்தாலும் இந்த சைடு வந்துடுது, கோழியெல்லாம் வந்து இந்த சைடு எல்லாம் பறிச்சு விட்ருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளெல்லாம் வெட்டி வந்து அப்படியே வேலி மாதிரி போட்டு விட சொல்லிட்டேன். உங்களுமே வந்து பின்னாடி நீட்டாக க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்து அப்படியே நீட்டாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்க்குறக்கு அப்படியே நல்ல இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசிறாட்டமாக நல்லா பெருசாக தெரிஞ்சுது. அப்படியே இந்த சைடு இருக்கிறதையே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு விட்றலான்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 4:30 மணி அப்படிங்கிறப்ப எந்திரிச்சு வாசல்லாம் சாணி தெளித்து வலிச்சு விட்டு கோலம்லாம் போட்டுட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து காவடி வீட்டுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாலை போடுவாங்க. சித்திரை மாதம் சித்திரை ஃபஸ்ட்டுக்கு மாலை போட்டு வைகாசி 1க்கு வந்து மாலை செலுத்துறதுக்கு வந்து போவாங்க. அதாவது இந்த கலசம் செலுத்துறதுக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த ஆறுமுக காவடி வந்து வீட்டுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் தான் நம்மளுமே ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வாசலுக்கு எல்லாமே மஞ்சள்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து காவடி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதோட ரீசன் என்ன அப்படின்னா, காவடி உருவானது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி காலத்தில் ஒருத்தரோட கனவுல போய் சாமி வந்து சொல்லி இந்த மரத்துலேருந்து எனக்கு வந்து காவடி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மரத்தை காமிச்சு, அந்த மரத்தை வந்து போய் வெட்டி எடுத்து அதில் வந்து காவடி செஞ்சாங்களாமா. அந்த மரத்தை வெட்டி காவடி செய்கிறப்போ நல்ல பாம்பு வந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து படம் எடுத்து அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்துச்சுங்களாமா. கரெக்டாக காவடி செஞ்சு முடிக்கிறாங்களாமா, அந்த பாம்பு வந்து அப்படியே போயிடுச்சுங்களாம். இது வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து எனக்கு சொன்னது. சக்தி வாய்ந்த இந்த காவடி. அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் சிலையோ படமோலாம் இருக்காது கோவிலில். இந்த காவடி தான் முருகன். காவடி வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது முருகனே வந்து நம்ம வீட்டுக்கு வர மாதிரி. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து இதை பார்த்ததில்ல. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வீட்டுக்கு முருகன் வந்துட்டார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே கனவுல ஒரு சின்ன பையன் வந்து, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்க்கா அப்படின்னே வந்து சொல்லிகிட்டு இருந்தான். வாப்பா, நீ வந்த நான் என்ன வேணான்னா சொல்கிறேன், வாப்பா அப்படின்னே நானும் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து அந்த நம்ம முருகன் வந்து நம்ம கூட பேசுகிற மாதிரிலாம் சில அந்த பிக்சர்ஸ் கூட இந்த எழுத்து வர்ற வசனம் மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அதுலேயுமே பார்த்தோன்னா நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னே வந்து அந்த அந்த மாதிரி வாசகமே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த காவடி வர்றது தான் முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவே வந்து காலையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முருகன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் வந்து செஞ்சிட்ருந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ தான் வந்து முருகன் வந்து வந்தார் வீட்டுக்கு. நான் வந்து இன்றைக்கி முருகனுக்கு வெண்பொங்கல் வந்து செஞ்சு படைச்சிருந்தேன் வீட்டில். அதே மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மேங்கோ ஜூஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம். வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தோம். உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முருகன் வந்து நிறைய திருவிளையாடல்கள் இப்போலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து அப்போயே வந்து அவர் கண்ணுக்கு முன்னாடியே வந்து காமிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்கு முருகன் கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமே இதெல்லாம் நம்ம இந்த பாக்கியத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காவடி பார்த்திங்க அப்படின்னா, சாமிங்க வந்து மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்டுகளுக்கும் வந்து இந்த காவடி அலங்கரித்து கொண்டுட்டு வருவாங்களாமா. ஒரு வீடுகள்லையுமே அந்த அன்னைக்கு இந்த மாதிரி தேங்காய் பழம் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். ஒன்று பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்ததில்ல. தட்டில் நம்ம என்ன எடுத்து வைக்கிறோமோ அது எல்லாமே வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இப்போ நம்ம தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நான் வந்து தேங்காய், பழம், மாதுளம்பழம், மாம்பழம் இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா வந்து மாம்பழம்லாம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். மாதுளம்பழம் இதெல்லாம். அதனால் வந்து அதெல்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். இதெல்லாம் வந்து எடுப்பாங்களா? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனா வந்து எல்லாமே அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கனால முடிஞ்சது வந்து குடுப்பாங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு. எல்லார் வீடுகள்லயுமே வந்து பார்த்திங்கன்னா, பால் வந்து குடுத்துருந்தாங்க ஒரு சிலர் வீடுகள்ல. ஒரு சிலர் வீடுகள்ல பழம் வந்து குடுத்துருந்தாங்க. அதாவது வாழைப்பழம். அப்புறம் ஒரு சிலர் வீடுகள்ல எலுமிச்சம்பழம் ஜூஸ் அந்த மாரி வந்து குடுத்துருந்தாங்க. நாங்க வந்து மாசா இருக்கு இல்லைங்களா? அத வந்து வாங்கி வச்சுட்டோம். ஃப்ரூட்டி அந்த மாரி வந்து வாங்கி வச்சுட்டோம். வர எல்லா சாமிகளுக்கும் ஏன்னா வந்து இப்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கனால, நம்ம வந்து ஜூஸ் குடுக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு நாங்க வந்து ஜூஸ் வாங்கி வச்சுட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு 10 மணி ஆகும்னு சொன்னாங்களா, அதனால வந்து நம்ம ஜூஸ் வந்து வாங்கி வச்சுட்டோம். ஆனா வந்து சாமி வந்து ஒரு 8:30 மணி அப்படிங்கிறப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லா அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கும் வந்து ஆசீர்வாதம்லாம் குடுத்தாங்க. திருநீர்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து காவடி எடுத்துட்டு போயிட்டாங்க. காவடி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அரோகரா, அரோகரான்னு சொல்லி இவங்கள பார்த்தீங்கன்னா, கோமாளி வேஷம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி கோமாளி வேஷம் வந்து அவங்க வந்து போட்டுருக்காங்க. இந்த காவடி எடுக்கிறது, அந்த சாமி வந்து யாருக்கு வந்து வந்து எடுக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து எடுத்து ஆட முடியுங்களாம். மத்தவங்க வந்து அத தூக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க தாத்தா ஒருத்தர் வந்து எடுத்துட்டுருந்தாரு. அவரு வந்து படுத்த படுக்கையா இருக்கப்ப, அவரு யாருக்குமே வந்து அந்த குறி குடுக்காமயே விட்டுட்டு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குறி வச்சு அழைச்சாங்க சாமி வந்து. அப்ப வந்து யாருக்குமே வராம இருந்தது. ஒரு ரொம்ப நேரமா யாருக்குமே வரலைங்களாமா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து சாமி வந்தது. சாமி வந்து அவன் எல்லா காவடி எடுத்து சாமிகளும் ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, நம்ம வந்து அந்த தேங்காய் பழம்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? நம்மளும் கொஞ்சம் வச்சுட்டு, அவங்க வந்து அடுத்து எடுத்துட்டு வந்து இப்ப கிளம்பிட்டாங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கா போணும். காலையில கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போறதுக்கு. கரெக்ட்டா முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, மதியானம் ஒரு 12:30க்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. காலையிலேருந்தே ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. வீட்லயும் சரி, ஊர்லயும் சரி ரொம்ப நல்ல ஒரு வைபா இருந்தது. முருகன் பாட்டு பாடுனது, முருகன் சாமிகள் அத்தன பேரும் நம்ம மாலை போட்டவங்க அத்தன பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தது. காவடி நம்ம வீட்டுக்கு வந்தது. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காவடி நம்ம வீட்டுக்கு வர்றப்ப நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ, அது அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட வேண்டுதலையும் வச்சுட்டேன். அந்த வேண்டுதல் என்னான்னு அப்படிங்கிறது உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன வேண்டிக்கோங்க எனக்காக எல்லாருமே. இப்ப வந்து காவடியெல்லாம் எடுத்துட்டு நான் அடுத்த வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இந்த காவடிய பார்த்த உங்களுக்கும், எங்க ஊர் முருகனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் காவடிய பார்த்து வேண்டிக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது நடக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.